ஜோதிட நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது ராசி பலன்கள் 2/2/2026 ராசி பலன்கள் மற்றும் நிறங்கள் மற்றும் எண்கள், அதிர்ஷ்ட எண்கள் இவற்றை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது காலபுருஷனுக்கு முதல் ராசியாகிய மேச ராசியை எடுத்துக்கொள்வோம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 9, 18 அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதே போல இப்பொழுது ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கு உகந்த நாள். பணி இடத்தில் பாராட்டு கிடைக்கும். அதே போல மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்ய நிர்ணயிப்பீர்கள். அதே போல கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியான திருப்பங்கள் ஏற்படும். சுப செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணி இடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மன உறுதியுடன் செயல்பட்டு சவால்களை சமாளிப்பீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த பலன்கள் யாவும் பொது பலன்கள் தான். நீங்கள் இன்னும் இதை தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை எந்த கிரகம் எதனுடைய சேர்ந்திருக்கிறது, வாங்கிய நட்சத்திர விசாரம், வீடு கொடுத்தவன், இதெல்லாம் பார்த்ததன் பலன்களை நிர்ணயிக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பார்க்கலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு 9, 18 அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதே போல ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 6, 15 அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளம் நீலம். அதே போல மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 5, 14 அதிர்ஷ்ட எண்கள். அதே போல பச்சை அவருடைய அதிர்ஷ்ட நிறம். அதே போல கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 2, 11 அதிர்ஷ்ட எண்கள். அவங்களுடைய நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெள்ளி. அதே போல சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 10. அதே போல அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்கம், இதை எடுத்துக்கலாம். அதே போல கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 5, 23 அதிர்ஷ்ட எண்கள். அதே போல மரகத பச்சை அவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். அதே போல் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னிக்கு துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 6, 24 அதிர்ஷ்ட எண்கள். அதே போல் அவர்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 9, 27 அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மெரூன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 3, 12 அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு
8, 17 அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம். அதே போல கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு 8, 26 அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து ஊதா. அதே போல மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 8 3, 21. அதே போல பொன்னிற அல்லது மஞ்சள். பொன்னிற மஞ்சள். இப்போ வந்து நம்ம அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்கள் கூற பார்த்தோம். அதே போல இன்று வந்து நம்முடைய ராசி எப்படி இருக்குன்ட்டு பார்த்தோம். இது வந்து பொதுவான பலன்கள். கண்டிப்பா வந்து அந்த ராசிக்குரிய ஆடையையோ எண்களையோ பயன்படுத்தும் போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த நாள்ல என்பது எடுத்துக்கொள்ளலாம். இது போல வந்து மேன்மேலும் நீங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த ராசி பலன் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லலாம். அதே போல அடுத்த வந்து கிரக இணைவுகளை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கேன். கண்டிப்பாக பார்க்கலாம். அதே போல அதிர்ஷ்ட கோயில்கள் நம்மளுக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனால் எந்த இது கடன் நிவர்த்தியாகும், குழந்தைக்கு ஒரு கோவில் இப்படி இருக்கு இல்லையா, அந்த கோவில்களை பற்றியும் வரப்போகிற பதிவுகளை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அற்புதமான கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அது இந்த பெங்களூரில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனவங்க கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கடன் உள்ளவர்கள், இவங்க வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க 3 வாரம் இப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து தொடர்ந்து வந்து 3 வாரம் போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அங்கே வந்து கூட்டம் வந்து அலைமோதுது அந்த கோவிலில். கண்டிப்பாக இந்த வாரம், அடுத்த வாரம் இல்லை அப்படின்னா இன்னொரு வாரத்துக்குள்ளே வந்து அதனுடைய கோயில் எங்கே வருது, அந்த கோயிலுடைய தன்மை என்ன, இதை பற்றியெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவை செஞ்சு போடலான்னு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு பொறுத்து தான் அந்த வீடியோ வெளிவரும். நன்றி.